பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி செல்ஸ் பத்தி தான் வந்து போட்டிருக்கோம். நார்மலா பிளட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் மற்றும் பிளாஸ்மாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இதுல ஆர்பிசி டபிள்யூபிசி பத்தி டீடைல்டா போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ வந்து இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பிளேட்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா, இது ரெண்டு பத்தி தான் பார்க்க போறோம். பிளேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எதுக்கு நமக்கே தெரியும், ரத்த தட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து பிளட்டை வந்து கிளாட் பண்ண வைக்கிற வேலையை தான் செய்யுது அப்படிங்கிறத நமக்கே தெரியும். அதே மாதிரி வந்து அது கிளாட் ஆகுது அப்படின்னா வந்து இதுல முக்கியமா வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த கிளாட்டிங்க்கு என்ன ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி வந்து என்ன மினரல், என்னென்ன விட்டமின் வந்து என்ன வந்து புரோட்டீன் வந்து இதுல வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரி, இப்போ டைரக்டா வந்து பிளேட்லெட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்கா இந்த செல்லுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் கிடையாது. நியூக்ளியஸ் இல்லாத இன்னொரு செல் பிளட் செல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிசி. ஓகேங்களா? அதே மாதிரி பிளேட்லெட்க்கும் நியூக்ளியஸ் கிடையாது. இதுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 7 to 10 days. அதே மாதிரி இது எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து போன் மேரோல தான் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி எங்க இறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளைன்ல இறக்குது. சரி, இது வந்து எதுக்கு முக்கியமான வேலை அப்படின்னா வந்து பிளட்டை கிளாட் பண்றதா அப்படிங்கிறது. ஷேப் வந்து அமீபாய்ட் ஷேப்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தது தான். இதோட கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு லேக் கணக்குல இருக்கும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து ஆர்பிசி அப்படின்னா வந்து மில்லியன் கணக்குல இருக்கும். டபிள்யூபிசி அப்படின்னா 1000, 5000 to 8000. அதே மாதிரி நம்மளுடைய பிளேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1,50,000 4,50,000 பெர் மைக்ரோ லிட்டர்னு சொல்லக்கூடிய 0.001 ml இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சதுதான். சரி, இதுல வந்து நம்ம முக்கியமானது வந்து அப்படின்னு பார்க்கும்போது பிளட் கிளாட் ஆகிறதுக்கு சில புரோட்டீன்லாம் ஹெல்ப் பண்ணுது. அந்த புரோட்டீன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மால தான் இருக்கு. பிளாஸ்மால இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்றதுனால இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கொயாகுலேஷன் ஃபேக்டர். கொயாகுலேஷன்னா பிளட் எல்லாம் கிளாட் ஆகிறதா வந்து கொயாகுலேஷன். பிளட் கிளாட்டுக்கு இன்னொரு பேர் தான் கொயாகுலேஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஹெல்ப் பண்ற புரோட்டீன்ஸ் வந்து கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் வந்து பிளட் வெசல், அதாவது ரத்த குழாயில ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னா வந்து உடனே வந்து பிளேட்லெட் வந்து கிளாட் பண்ற வேலையை வந்து ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து என்னன்னா கொயாகுலேஷன், கிளாட்டிங் ஆஃப் பிளட். The clotting depends on several protein in the plasma. அந்த புரோட்டீன் எங்க இருக்கு? பிளாஸ்மால தான் இருக்கு அப்படிங்கிறது. They are called coagulation factor னு சொல்றாங்க. After injury, இன்ஜுரிக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து இந்த புரோட்டீன் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் பிளேட்லெட் ஆக்டிவேட் பண்ணதும் என்னது கிளாட் வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஓகே, இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு 3 ஸ்டேஜ்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னது டேமேஜ் ஆயிருது. அப்ப பிளேட்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளட்ல இருக்கக்கூடிய பிளேட்லெட் அதாவது பிளேட்லெட் இன் பிளட் ப்ரொடியூஸ் ப்ராத்ராம்பினை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு வந்து டைரக்டா ப்ரொடியூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா வந்து பிளட்ல கண்டிப்பா ஒரு விட்டமின் இருந்திருக்கணும். அது விட்டமின் கே. ஓகேங்களா? இந்த விட்டமின் கே இருந்தா மட்டும்தான் வந்து பிளட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ப்ராத்ராம்பினை உருவாக்க முடியும். அந்த ப்ராத்ராம்பின் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது கன்வெர்ட்ஸ் இன்டு திராம்பினா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்ப ப்ராத்ராம்பின் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஃபார்ம்ல இல்லையோ என்னமோ திராம்பினா மாறும்போது தான் அது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. திராம்பினா மாறதுக்கு நமக்கு ஒரு அயான் தேவை. என்ன அயான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் அயான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. திராம்பினோகைனஸ் ஆர் அண்ட் கால்சியம் அயான்ஸ் தேவை. சரி, இந்த கால்சியம் அயான் இப்ப என்ன ஆச்சு? திராம்பினா மாறிடுச்சு. திராம்பின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜன் ஒரு புரோட்டீன் இருக்கும், அதை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். இப்போ என்னன்னா நமக்கு திராம்பின் தான் வேணும். அதுதான் வந்து என்னன்னா ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஃபைப்ரினோஜன் என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா பிளட்ல இருக்க புரோட்டீன்ஸ் வந்து கிளாட் ஆகிறதுக்கு முன்னாடி வரல என்னன்னா இன்ஆக்டிவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து பிளட் வெசல்ல டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த திராம்பின் ஆக்டிவேட் ஆகி ஃபைப்ரினா மாற்றும். இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ரினா மாற்றும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைப்ரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து த்ரெட் தென்
ஃபைப்ரின் த்ரெட் தென் பிளக் த டேமேஜ்டு பார்ட் அண்ட் அப்பியர்ஸ் லைக் அ கிளாட் மாதிரி வந்து ரத்தம் உறைஞ்சு போன மாதிரி உருவாக்கிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எப்படின்னா ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திடும் அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல. அது எதனால ஆணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது புரோட்டீன்னால ஆனது. என்ன புரோட்டீன் அதுல முக்கியமானது இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னா பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜன். என்ன ஃபார்ம்ல அது இன்ஆக்டிவா இருக்குமான்னு பார்த்தோம். ஆக்டிவா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஆக்டிவா இருக்கும். எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து த்ராம்பின் வந்து இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஃபைப்ரினோஜன் அதே மாதிரி த்ராம்பின் வந்து டைரக்டா நமக்கு எப்படி இதாகும் ஒரு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிளேட்லெட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராத்ராம்பினை உருவாக்கும். அந்த ப்ராத்ராம்பின் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வித் பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் அயான் த்ராம்பினா மாற்றி விடும். அப்போ இத்தனை ப்ராசஸ் நடக்குது. ஜஸ்ட் கிளாட் ஆகுது அப்படின்னா அந்த 3 ஸ்டேஜில் இத்தனை ப்ராசஸ் நடக்குது. இதில் நமக்கு என்ன கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய மினரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கால்சியம் அயான். இது பிளட் கிளாட்டிங்லாம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டமின் கே. அதே மாதிரி என்ன ஆர்கன் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிவர். அது இதுல இல்ல, நோட் பண்ணிக்கோங்க லிவர். அதே மாதிரி அவ்வளவுதான். புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 3 மட்டும் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சாலிபிள் பிளாஸ்மா புரோட்டீன் ஃபைப்ரினோஜன் இஸ் கன்வெர்டட் டு, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சாலிபிளா இருக்கக்கூடிய பிளாஸ்மா புரோட்டீன் அதுதான் ஃபைப்ரினோஜன். அது என்னவா converted to soluble protein fibrin by thrombin. The fibrin forms fibrous network clot அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பார்த்ததே தான் கொடுத்துருக்காங்க. ஃபைப்ரினோஜன் வந்து த்ராம்பினோட முன்னில ஃபைப்ரினா மாறுது. இன்ஆக்டிவா இருக்கிறது ஆக்டிவா மாறுது அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை. அதுக்கடுத்து ஏதாவது முக்கியமான ஹிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் நான் சொன்னதே தான். விட்டமின் விச் இஸ் யூஸ்ட் இன் பிளட் கிளாட்டிங், விட்டமின் கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து என்ன மினரல் வந்து பிளட் கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆகுது, கால்சியம் அப்படிங்கிறது. பிளட் கிளாட்டிங்ல வந்து புரோட்டீன் விச் இஸ் யூஸ்ட் இன் பிளட் கிளாட்டிங் அப்படின்னா ப்ராத்ராம்பின்ங்கிறதும் ஒரு புரோட்டீன் தான். ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது, இந்த ப்ராத்ராம்பின் அப்படிங்கிறத வந்து பிளேட்லெட் வந்து உருவாக்கும். இந்த ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது பிளாஸ்மால இருக்கும். அதுக்கடுத்து டு அவாய்ட் பிளட் கிளாட்டிங், அதாவது நம்ம பிளட் பேங்க்ல வந்து நம்ம பிளட் வந்து டொனேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அதுல வந்து என்ன இருக்கும்னா WBC, RBC இதெல்லாம் இருக்கும், பிளாஸ்மா எல்லாமே இருக்கும். அப்போ அங்க இருக்கக்கூடிய WBC என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து பிளட்டை கிளாட் பண்ணா வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் தான் வந்து சோடியம் சிட்ரேட் ஆர் பொட்டாசியம் சிட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டு அவாய்ட் பிளட் கிளாட்டிங் த கெமிக்கல் யூஸ்டு இன் பிளட் பேங்க்ல வந்து யூஸ் பண்ற கெமிக்கல் வந்து சோடியம் சிட்ரேட், பொட்டாசியம் சிட்ரேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து த்ராம்போசிஸ். த்ராம்போசிஸ்னா என்ன? Thrombosis அப்படின்னா வந்து the formation of thrombosis or blood clot within an intact blood vessel is called thrombosis. அதாவது பிளட்ல வந்து கிளாட் உருவாகிறதா வந்து த்ராம்போசிஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து த்ராம்போசிஸ் that form within one of the coronary artery supplying heart muscle is coronary thrombosis. ஓகே, அதாவது ரத்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய குழாயில ஏதாவது கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் ஃப்ளோ ப்ராப்பரா இருக்காது. இப்போ பிளட் ஃப்ளோ இல்லை அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதான் சொல்றாங்க. அங்க நடக்கக்கூடிய கிளாட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து கரோனரி த்ராம்போசிஸ். பிளட் வெசல்ல நார்மலா கிளாட் ஆச்சுன்னா த்ராம்போசிஸ். அதுலேயே வந்து இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய குழாயில கிளாட் இருக்கு அப்படின்னா வந்து அது கரோனரி த்ராம்போசிஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா பிரெயினுக்கு போகக்கூடிய ஆர்டரியில என்ன ஆகும் அப்படின்னா வந்து கிளாட் இருக்கு. த்ராம்போசிஸ் வித்தின் ஆர்டரி சப்ளைங் த பிரெயின் இஸ் நோன் அஸ் செரிப்ரல் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்ட்ரோக்கை காஸ் பண்ணும். இதே வந்து இதயத்துக்கு கொண்டு போறதுல கிளாட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். மூளைக்கு எடுத்துட்டு போறதுல கிளாட் வந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்ட்ரோக் வரும். சரிங்களா? when a portion of thrombus clot becomes fragmented and enters the circulating blood, it is called embolus. அதாவது இந்த மாதிரி கிளாட் ஆயிருச்சு, அந்த கிளாட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், அதாவது பிளட்ல வந்து ரத்த சுற்றோட்டம் இருக்குல்ல அதுல வந்து சுத்திட்டு இருக்கு அப்படின்னா வந்து எபோலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எபோலஸ் வந்து என்ன ஆகும்னா மேபி வந்து என்ன மே பிளாக் சர்க்குலேஷன் டு வைட்டல் பார்ட் ரிசல்ட்டிங் இன் சீரியஸ் கான்சிக்வன்ஸ். மேபி ஏதாவது பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா
ஸ்ட்ரோக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எபோலஸ்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாட் அப்படிங்கறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுல ஞாபகம் வச்சுக்க த்ராம்போசிஸ்னா என்ன, பிளட்டோட கிளாட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் செரிப்ரல் த்ராம்போசிஸ்னா மூளையில போகக்கூடிய ரத்த குழாயில ஏற்படக்கூடிய கிளாட். அதே மாதிரி கொரோனரி த்ராம்போஸ்னா இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ரத்த குழாயில ஏற்படக்கூடிய கிளாட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் எபோலஸ் அப்படின்னா வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஏதாவது ஒரு கிளாட் வந்து சர்க்குலேஷன்ல இருக்கு அப்படின்னா அது எபோலஸ். அந்த எபோலஸ்னால மேபி ஸ்ட்ரோக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இப்போ பிளேட்லெட்னா இவ்வளவுதான். அடுத்து வந்து என்னன்னா பிளாஸ்மா. பிளாஸ்மாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட்ல வந்து மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் வந்து பிளாஸ்மா தான் இருக்கு. 55% பிளாஸ்மா, 45% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட் செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதான் சொல்லியிருக்காங்க, பிளாஸ்மா இஸ் a fluid part of blood which consists of 55% of total blood. பிளாஸ்மால என்ன இருக்கு, அதுக்குள்ள இன்னும் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வாட்டர் தான். 90% வாட்டர் தான் இருக்கு. 7% புரோட்டீன். புரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்புலின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன், ப்ராத்ராம்பின் அப்படின்னு இருக்கு சொல்லக்கூடிய 4 புரோட்டீன் இருக்கு. இப்போ ஆல்புமின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது தான் வந்து பிளட் கிளாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ற புரோட்டீன். அதுக்கப்புறம் 2.9% ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. 0.1% ஆஃப் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, இதோட பிளாஸ்மா எதுக்கு தேவை அப்படிங்கறத அடுத்தது சொல்றாங்க. பிளாஸ்மா இஸ் நெசசரி டு ஹெல்ப் அவர் பாடி டு ரெக்கவர் ஃப்ரம் இன்ஜுரி, டிஸ்ட்ரிபியூட் நியூட்ரியன்ட், ரிமூவ் வேஸ்ட், ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது 4 வேலையை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னது, ஹெல்ப் அவர் பாடி. இன்ஜுரியில இருந்து நம்ம நமக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா வந்து அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது பிளாஸ்மா. அதே மாதிரி நியூட்ரிஷனை வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகேங்களா. நம்மளுடைய எல்லா ஆர்கனுக்கும் வந்து வேலையை செய்யணும் அப்படின்னா வந்து அதுக்கு நியூட்ரிஷன் தேவை, உணவு தேவை. அந்த உணவை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை பிளாஸ்மா செய்யுது. அதே மாதிரி வேஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் பண்ற வேலையும் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஆல்கலைனா அசிடிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்கலைன் ஃப்ளூயிட். என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டா கலர்டு. ஸ்டானா என்னது, ஸ்ட்ரா இல்ல ஸ்டா கலர்னு வரும். ஸ்டானா என்ன கலரு, வைக்கோலோட கலர்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா as a solvent and suspending medium for blood components. பிளட்டோட காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்னென்ன செல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா. நியூட்ரிஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையும் வந்து சஸ்பெண்டிங் மீடியமா வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. வாட்டர் அப்படிங்கிறது as a solvent and suspending medium for blood components. சரி, பிளாஸ்மால இருக்கக்கூடிய என்னென்ன புரோட்டீன் இருக்குன்னா ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். ஆல்புமின் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ற வேலையை பண்ணுது. குளோபுலின் அப்படின்னா வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் பண்றது. இந்த ஆன்டிபாடி ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான புரோட்டீன் என்ன அப்படின்னா குளோபுலின் அப்படிங்கிறது சொல்லணும். அதே மாதிரி ஃபைப்ரினோஜன் முன்னாடி பார்த்தோம், பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னென்ன அயான்ஸ் இருக்கு அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின், FePO4, HCO3 இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது அயான்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாடியில பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கடுத்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கே தெரியும், குளுக்கோஸ் வந்து நார்மலா நமக்கு தெரியும். அமினோ ஆசிட்ஸ்னா ஒன்றும் இல்லை, அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது புரோட்டீனோட அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் புரோட்டீன். அப்போ வந்து புரோட்டீனை தான் வந்து என்ன சொல்றாங்க, அமினோ ஆசிட்ஸ்னு சொல்றாங்க. ட்ரைகிளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு நியூட்ரியன்ஸ். இப்போ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால், ஃபேட் இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ்னா புரோட்டீன் சொன்னேன். நம்மளோட மசில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாடி பில்டர்ஸ்லாம் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல மசில் வேணும். ஓகேங்களா. அப்போ வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து புரோட்டீன் தேவை. அப்போ பில்டிங் பிளாக்ஸ் மசில்ஸ் டெவலப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் அப்படிங்கிறது எனர்ஜிக்காக நமக்கு தேவைப்படுது. விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து என்சைம் ஆக்டிவிட்டி, நொதிகளுக்கான ஆக்டிவிட்டி பண்றதுக்கு பயன்படுது. சரி, இதுல வந்து முக்கியமானது அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட்டும் இந்த பிளாஸ்மா தான் கேரி பண்ணிட்டு போகுது. என்னென்ன வேஸ்ட் ப்ராடக்ட், யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், அமோனியா இந்த மாதிரியான பண்ண
வேஸ்ட் ப்ராடக்ட்டையும் கேரி பண்ணிட்டு போகுது. இது எது வழியா வெளியே போகுது அப்படின்னா வந்து கிட்னி வழியா வெளியே போகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிலிருபின் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எரித்ரோசைட்னு சொல்லக்கூடிய ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகி கிடைக்கக்கூடியது தான் வந்து பிலிருபின். லாக்டிக் ஆசிட் அப்படிங்கும்போது நார்மலா வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம செல் டாபிக்ல பார்த்துருப்போம். என்னது ஃபுட் வந்து எப்படி வந்து பேர்ன் ஆகி எனர்ஜியா மாறுது, எங்க மாறுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால மாறுது. அது என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது எங்க அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம்ல ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் உருவாகும். அதான் வந்து லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா? லாக்டிக் ஆசிட் பிளஸ் என்னது ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி கரன்சி ஆஃப் செல் வந்து உருவாகும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து இதுல வந்து என்னென்ன கேஸஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். ஆக்சிஜன் நமக்கே தெரியும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு. கார்பன் டை ஆக்சைடுனா ஒவ்வொரு செல்லும் வந்து ஒன்ஸ் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேஸ்ட் கேஸ் வந்து உருவாகும். அது என்னன்னா CO2. அதையும் கேரி பண்ணிட்டு போறது CO2 தான். நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னர்ட் கேஸ், இன்ஆக்டிவா தான் இருக்கும். அப்படின்னா இதுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல, வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னா வந்து புரோட்டீனை சிந்தசிஸ் பண்றதுக்கான வேலையை இந்த நைட்ரஜன் கேஸ் இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். அதனால இருக்கு. ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸும் எங்க இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட பிளட்ல தான் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்மால இருக்குன்னு சொல்லலாம். இது எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளோட பாடி ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பிளட்டோட டைப்ஸ் வந்து பார்க்கலாம். தினமும் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.